திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தில் 20 அணிகள் பங்கேற்ற மாநில அளவிலான ஐவர் கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற 3 அணிகளுக்கு 50,000 பரிசுத் தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் கால்பந்தாட்ட மைதானத்தில் ராக்போர்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில அளவிலான ஐவர் கால்பந்தாட்ட போட்டிகளானது 2 தினங்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கேற்க கேரளா, காரைக்குடி, நாகர்கோவில், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட 20 மாவட்டங்களிலிருந்து கால்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இந்த கால்பந்தாட்ட போட்டிகளானது லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியானது புதன்கிழமை பகல் 11 மணி அளவில் நடைபெற்றது. இதில் KFC அணியினரும் ராக்போர்ட் அணியினரும் தலா 1 புள்ளிகள் பெற்று சமநிலையில் இருந்ததால் போட்டிகள் டை பிரேக்கர் முறையில் நடைபெற்றது. இந்த டை பிரேக்கர் முறையில் ராக்போர்ட் அணியினரை KFC அணியினர் 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற KFC அணியினருக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாயும் சுழற்கேடயமும், இரண்டாவது பரிசாக ராக்போர்ட் அணியினருக்கு 20,000 ரூபாய் ரொக்கமும் சுழற்கேடயமும், 3ஆம் இடம் பெற்ற GTN கலைக்கல்லூரி அணியினருக்கு 10,000 ரூபாய் ரொக்கமும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது. பரிசளிப்பு விழாவில் திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரி செயலர் ரத்தினம் அவர்கள் வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். உடன் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ரஹமத் கனி, மாவட்ட தடகள சங்க தலைவர் துரை ரத்தினம், பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி நாகராஜன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.